பசுமையுடன் இனிய வணக்கங்கள். எனது புதிய சொந்தங்களே, நம்ம இப்போ பாச்சலூர் மலை இருக்கு இல்லையா, கொடைக்கானல் பார்டரு, அங்கே போகலான்ட்டு போயிட்டுருக்குறோம். அந்த வேலை ஒரு ரீல்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் ஜன்னலில் உட்காந்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருக்குறோம். அதுக்குள்ளே மெசேஜ் வந்தது, அதான் சவுண்டு வரும். இப்போ பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இல்லை, அதனால் ஃப்ரீயாக இருந்தது. சீட்டில் உட்காந்துட்டு போயிட்டுருக்குறோம். இதுதான் அந்த கோயிலோட கருவறை பாருங்கள். இது எல்லை கருப்பணசாமின்ட்டு, இது பாச்சலூர் மலையில் அந்த எல்லையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கடவுள். இப்போ இந்த கருப்பணசாமி அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிற ஒரு பெரிய தெய்வம் தான் இவங்க. இங்கே தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காதணி விழா. இப்போ காது குத்து ஒன்று நம்ம சொந்தத்தில் தான் வச்சுருக்காங்க. அவங்க இன்வைட் பண்ணி நம்ம வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் எல்லோரும் வர முடியலைங்கிறதுனால நான் மட்டும் வந்தேன். ஏன்னா மாடு இருக்கிறதுனால மச்சான் வர முடியாது. அது வெயிலில் ரொம்ப சிரமப்படும், அதை பார்க்கணும். இப்போ சண்டேங்கிறதுனால இப்போ நம்ம அத்தை இவங்க மாமா பொண்ணு எல்லோரும் சேர்ந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்பப்போ ஏதாவது ஃபங்க்ஷன்னா அட்டன் பண்ணிக்குவோம். அது மாதிரி இப்போவும் நம்ம ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணிவிட்டு ஜாலியாக நம்ம செலிப்ரேட் பண்ணோம். உள்ளே கெடா விட்டு விருந்து, அந்த விருந்து முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். பாக்குவத்தில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நம்ம ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கலான்ட்டு, இங்கே பாருங்கள் எப்படி சிவந்திருக்குன்ட்டு, எல்லாத்துக்கும் எப்படி சிவந்திருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கம்பேரிட்டிவாக பார்த்தோம், யார் இது நல்லா சிவந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு ஜாலியாக இது ஒரு பெரிய ஹாப்பி இல்லையா? ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சோகம் மனசுக்குள்ளே நிறைஞ்சிருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம மறந்து அந்த ஒரு சில செகண்டு நம்ம சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்குள்ள சோகங்கள் எனக்குள்ளேயே புதஞ்சு போயிடட்டும். இப்போ இவங்களுக்கும் அதே மாதிரி தான், அவங்களோட சோகங்கள் அவங்களுக்குள்ளேயே புதஞ்சு போயிடட்டும். ஆனால் வெளியில் வரச்ச உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹாப்பியாக ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஏன்னா அதுக்கு விலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் எல்லாம் எதுவும் செலவு கிடையாது. அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த நிமிஷம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த நிமிஷத்தை திருப்பி நம்ம நினைக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே வீடியோவை திரும்ப பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பியை நம்ம அன்னைக்கு என்ஜாய் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள், இவங்க தான் முனின்னு சொல்லிட்டு கருப்பணசாமிக்கு ஆப்போசிட்டில் இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆடு கோழி இதெல்லாமே அறுக்கிறது இவங்களுக்காக தான் மெயினாக. அப்புறம் நம்ம பஸ்ஸு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். அதனால் நம்ம இங்கே சாமி பாதத்துலேயே உட்காந்துக்கிட்டோம், வேறு வழி இல்லை. இது நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் கடவுளோட அனுகிரகம் நிறைய கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுருக்குறோம். ஏன்னா அவங்க சன்னிதானத்துலேயே நம்ம ரொம்ப நேரம் இருக்கிறோம் அப்படிங்கிறது, அந்த வைப்ரேட் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கிடைக்கும்.
நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆலயத்தில் ரொம்ப நேரம் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கும் அந்த வைப்ரேட் வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கோயிலில் நீங்கள் காத்திருந்து அந்த வரம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கும் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம காத்திருந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே உட்கார்ந்துருந்து அந்த மன திருப்தியிலே வரணும். பாருங்கள், இது தான் காதணி விழாவோட இன்விடேஷன் பேனரு. பாருங்கள், இந்த டேட்டில் தான் நம்ம இங்கே வந்தோம், செலிப்ரேட் பண்ணோம். இப்போ பாருங்கள், இந்த சேமியா ஐஸ் அப்படிங்கிறது